அதாவது தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அவங்க வந்து நேரடியாக மனிதர்களுக்கு உதவ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களும் மனுஷங்களாயிடுவாங்க. எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க மக்கள் அப்படின்னா பெரும்பாலும் நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா எனக்கு நல்லது நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதுனாலையோ இல்லை நீங்கள் இறை வழிபாடு செய்வதன் மூலியமாகவோ இல்லை பரிகாரம் செய்வதன் மூலியமாகவோ உங்களுக்கு நல்லதும் நடக்காது கெட்டதும் நடக்காது. நல்லதும் நடக்காது கெட்டதும் நடக்காது. மாறா என்ன நடக்கும்னா உங்களை கைட் பண்ணுவாங்க. அவங்களால பண்ண முடிஞ்ச அதிகபட்ச விஷயமே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சரியான பாதை எது அப்படின்ற ஓப்பனிங்கை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் உழைச்சி மேலே வர வேண்டியதெல்லாம் நீங்கள் தான். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா சாமி வந்து நல்லது பண்ணிவிடுவார் அப்படின்னா இந்நேரம் கோயிலுக்கு போகிறவங்களாம் கோடீஸ்வரன் ஆயிருக்கணும். அப்படி இல்லை இல்லையா? ஸோ அது ஒரு பொய். அதை வந்து நம்பவும் வேண்டாம். சரிங்களா? அந்த சாமி கும்பிட்டா நமக்கு வந்து சாமி நமக்கு நல்லது பண்ணிடும் அப்படின்றது பொய். சாமி நமக்கு நல்ல வழி காட்டும். அதுதான் அதனோட வேலை. அவங்களே டைரெக்டாக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா அப்போது மனுஷனுக்கும் சாமிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது?